கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 145 சங்கீதம் 145 வசனம் 18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். உண்மையாய் முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடும் பொழுது, முழு உள்ளத்தோடு கூட அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடு யாவருக்கும், எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆனா ஒரு சிலர் உண்மையா கூப்பிடுறாங்க. பாருங்களா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே உண்மையா அவரை மெய்யாலும் சும்மா ஒரு பேருக்கு அவர் கூப்பிடக்கூடாது. உண்மையா ஆண்டவரே நாம கட்டாயம் நீங்க வந்தே ஆகணும், நாங்க பார்க்கணும், அப்படி உண்மையா நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மிக சமீபத்தில் இருக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுவது. பாருங்க, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இங்க கூப்பிட்டு பாருங்க, அவர் என்னன்னு கேட்பார், மறு உத்தரவு கொடுப்பார். தம்மை நோக்கி கூப்பிட்டு யாருக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன். அவர் சமீபமா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலனா நம்ம விட்டு விலகாதவர், நம்மோடு கூட இருக்கிறார் அர்த்தம். ஆகவே கூடவே இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, அவர் கூட இருக்கிறார், சமீபமா தான் இருக்கிறார், உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். கூப்பிடுங்க, உடனே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் பதில் தருகிறவர் நீங்க தானே. ஆண்டவரே என்று கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்து உங்களை விடுவிப்பார். என்னென்ன பிரச்சனை நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, தேவைகள் அத்தனை கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஓடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை விடுவிப்பார். God bless you.